மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர்களே, கீழே அமர்ந்துள்ள சான்றோர்களே, சிவாஜி கணேசன் அவர்களோட ரசிக பெருமக்களே, இன்று காலை இங்கே வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேடையில் அமர நான் வரவில்லை, இருந்தாலும் என் தந்தையும் இதில் இருக்கிறார்கள். சிவாஜி குடும்பத்தில் நான் அவருக்கு பிறக்காத ஒரு மகளாவேன். அதனால் இங்கு வந்துள்ளேன். இந்த மாபெரும் சரித்திரம், ஹிஸ்ட்ரி, நம்ம தமிழ் மண்ணை பற்றி, நம்மளோட வெற்றி வீரத்தை பற்றி ரொம்ப அழகாக குறிப்பிட்டுள்ளது. கர்ணன் நான் பார்த்ததும் தான் அப்படியே மயங்கினேன். அதில் அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா சிறு வயதில் பார்த்தது ஒன்றும் ஞாபகம் இல்லை. அதே மாதிரி இது அங்கங்கே ஏதான ஒளியும் வரைச்சே பார்த்துருக்கேன். மற்றபடி இங்கே பார்க்குறச்சே வா எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுது. ஸோ இது ராமானுஜனம் பார்த்த மாதிரி ஸ்கூலில் பேட்சாக போய் நம்ம இந்திய நாட்டு மண்ணின் வீரத்தையும் சரித்திரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படம். அந்த விதத்தில் இது ரொம்ப நன்றாக கர்ணனை விட அதுக்கு ஈக்குவலாக ஓடுமைங்கிறதுல நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. என்னை கூப்பிட்டு இங்கே பேச வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். விழாவுக்கு வந்திருக்கும் எங்கள் குடும்ப பெரியவர் என்று நாங்கள் கருதும் அண்ணன் சிவகுமார் அவர்களே, அண்ணன் தானு அவர்களே, திரு அருள்பதி அவர்களே, சித்ரா லட்சுமணன் அவர்களே, இங்கே நம்ம நண்பர் நம் மன்றத்தை சார்ந்த தம்பி அவர்கள் பெரிய முயற்சி எடுத்து இந்த படத்தை வெளியிட இருக்கிறார். அவர் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். அன்றும் இன்றும் என்றைக்கும் வசூல் சக்கரவர்த்தி நடிகர் கழகத்தின் அருளால் இந்த படம் நிச்சயம் மாபெரும் வெற்றி அடையும். அவருக்கு துணையாக இருந்த ராஜ் டிவி சகோதரர்கள் இந்த படத்தை இப்படி அழகாக டிஜிட்டல் பண்ணி அவருக்கு உதவிய பிரசாத் லேப் அவர்கள், அப்புறம் இங்கே இருக்கும் பிஆர்ஓஸ் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பிரஸ் மீடியா அவர்கள், நீங்களும் நம்ம தம்பிகள் செய்யும் முயற்சிக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்து எப்பவும் எங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீர்கள். நடிகர் திலகம் படம், மீண்டும் நடிகர் திலகம் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. 55 வருஷத்துக்கு பிறகு இது தமிழ்நாடு பூரா தீ மாறி பரவும் என்று எந்த நம்பிக்கையும் எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழ் படம், தமிழை பிரமாதமாக உச்சரிக்கும் ஒரு நடிகரின் படம், உலகத்திலே சிறந்த நடிகர் என்ற பட்டம் இந்த படத்தில் அவருக்கு கிடைத்தது. சர்வதேச விழாவில் சிறந்த நடிகர் பட்டம் கிடைத்த படம், சிறந்த படம், சிறந்த இசை என்று 3 அவார்டு கிடைத்தது. ஸோ அது மீண்டும் உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த வருகிறார் எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், உங்கள் வீரர். நாம் வணங்கும் தெய்வத்தின் அருளால் உங்கள் படம் நிச்சய பெரிய வெற்றி தந்து அவர் ஆசி உங்களுடன் உண்டு. பேர் முனுசாமி, சீனிவாசலு முரளி. மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, இந்த படம் வெளியிடும் போது எனக்கு வயது 10. 1959, 9 வயது. எங்கள் அப்பாட்ட அழுதேன், கூப்பிட்டு போ படத்துக்குன்னு. சரின்னு கூப்பிட்டு போனார். 3 நாள் டிக்கெட் கிடைக்கல. 4 சொல்கிறேன், இப்போ முடியாதுப்பா. சரி, திருட்டுத்தனமாக போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸ்கூலில் சொல்லிவிட்டு பசங்களோட சேர்ந்து போயிட்டு வந்தேன். அங்கே இந்த பாட்டை முணுமுணுத்து இருந்தேன். என்னடா முணுமுணுக்கிறேன்னாரு. இல்லைப்பா ஒன்றும் இல்லை ஏதோ இருக்குது, 4 அடி வச்சாதான் சரி. இல்லைப்பா திருட்டுத்தனமாக படம் பார்த்தேன். ஏன்ப்பா நீ தான் கூப்பிட்டு போலையே, 3 நாள் கூப்பிட்டு போன டிக்கெட் கிடைக்கலையே. அந்த மாதிரி வசூல் அள்ளி கொடுத்த அந்த வீரத்தை விளைத்த வீரபாண்டிய கட்டபொம்மனை
இன்றைக்கு வெளியிட நாங்கள் உதவி இருக்கிறோம் என்றால் அது காலத்தின் கட்டாயம். அந்த நடிகர் கழகத்தின் ஆசி எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு ராஜ் டிவி சகோதரர்களுக்கு அவர் வழங்கிய ஆசி, அந்த ஆசியின் மூலம் நடிகர் கழகத்தின் வாரிசுகளை வணங்கி, அண்ணன் சிவகுமார் அவர்களை வணங்கி, மேடையில் வீட்டிற்கும் மற்றவர்களையும் வணங்கி, விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி, பத்திரிகை சகோதரர்களை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அந்த தெய்வத்திற்கு என் தலையை வணங்கி, அவர்கள் வாரிசுதாரர்களுக்கும் எனக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராஜ் டிவிக்கும் இந்த படத்தை ரீஇஷ்யூ வெளியிடும் எனது சக நண்பர்களுக்கும் வெற்றி பெற, இந்த படம் மாபெரும் மீண்டும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிவாஜி ரசிகர்களே, கீழே இங்கே அரங்கத்தில் அமர்ந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற சிவாஜி ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கலைப்புலி தானு அவர்கள் பேசும்போது வீரபாண்டிய கட்டபொம்மனிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரித்த வசனங்களை எல்லாம் பேசினார். இது மாதிரி பேசுறதுல மிகவும் சிறந்தவர் அன்பிற்குரிய சிவகுமார் அவர். மொத்த டயலாக் அந்த படத்தில் என்னன்னு பேச சொன்னீங்கன்னா பேசுவார் அவர். இப்போ மொல்ல தான் போட்டிக்கு வர்றார். இவரை பேச வைத்தது எது? அதுதான் வீரபாண்டிய கட்டம், அதுதான் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் அவர் தான் இவர்களெல்லாம் பேச வைக்கிறார். அப்படி இந்த வீரபாண்டிய கட்டம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு பல சிறப்புகள் உண்டு. சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனாலும் சுதந்திர போராட்ட வீரர்களில் எல்லார் மனதிலையும் நிற்கக்கூடிய பெயராக வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டுமே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை சிவாஜி உருவப்படுத்தியிருந்த விதம், அதற்கு உயிர் கொடுத்திருந்த விதம். குன்னூர்ல இந்த ராணுவ அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாருடைய படங்களையும் மாட்டி வச்சிருக்காங்க. அங்க வீரபாண்டிய கட்டபொம்மனாக கம்பீரமா நின்று கொண்டிருப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அவர் மாதிரி எந்த வேஷம் போட்டாலும் மாறக்கூடிய ஒரு முக அமைப்பு, உடல் தோற்றம், இதெல்லாம் யாருக்கு இருக்கு? நடிகர் இல்ல. யாராவது ஒத்தரை காட்ட முடியுமா? தெய்வ மகன்ல அந்த மாடர்ன் பாயாக இருந்தவர் தான் கர்ணன் என்றால் யாராவது நம்புவானா? அவர் தான் கப்பலோட்டி தமிழ் என்று சொன்னா யாராவது நம்புவானா? இல்லை அவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் யாராவது இந்த தமிழ் படங்கள் பற்றி தெரியாத ஒரு ஆட்ட படத்தை காட்டி சொன்னா நம்புவானா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்னு ஒரே டாக்டர் தான் இருப்பாங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் உடம்பு வலினாலும் அவர் தான், தலைவலினாலும் தான், கால் மூட்டுனாலும் அவர் தான், எல்லாம் அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டு. மூச்சுக்கு தனியாக இருக்குது, காலுக்கு தனியாக இருக்குது, கைக்கு தனியாக இருக்குது, தலைக்கு தனியாக இருக்குது. அது மாதிரி தான் நடிகர்கள் ஆயிட்டாங்க. முன்னாடி சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான் எல்லா பாத்திரங்களையும் ஏற்றார். காமெடியா கலாட்டா கல்யாணம் வா, ஊட்டி வரவா, வீரமா வீரபாண்டிய கட்டபொம்மன் வா, கொடையா கர்ணனாவா, இப்படி எல்லா பாத்திரத்தையும் ஏற்றார் அவர். இப்போ நடிகர்களே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் தான். ஒரு நம்ம நகைச்சுவை மட்டும் இவருக்கு வருங்க, இவர் காமெடி பண்ணுவாருங்க, இவர் வீரமா நடிப்பாருங்க, இவர் காதலிப்பாருன்னு தனித்தனி ஆயிடுச்சு நடிகர்களே. இப்போ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான் இருந்தார். அதனால தான் மலேசியாவிலே சிவாஜியை பட்டம் பெற்றதுக்காக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு நடைபெற்றது. பாரதி ராய் உட்பட பல கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த விழாவிலே நானும் பேசினேன். அந்த விழாவில் பேசினவங்கலாம் சொன்னாங்க, சிவாஜி மாதிரி அப்படி நடிக்க முடியுமா, இப்படி நடிக்க முடியுமா. நான் அந்த பேராத பேசும்போது சொன்னேன், சிவாஜி மாதிரி நடிக்க மாட்டாயா, நடக்க முடியுமா? அதை முதல்ல சொல்லு, நடிக்கிறது அப்புறம். இந்த பந்துலு அவர்களை எப்படி பாராட்டுவதுன்றே எனக்கு தெரியல. அவர் நிற்கிற திசையை நோக்கி கும்பிட்றேன். ஏன்னா நல்ல காலம் இப்படிப்பட்ட அரிய படங்கள்லாம் எடுத்தார். கர்ணனும், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டி தமிழ். அவர் மட்டும் எடுக்காம மட்டும்தான் வச்சுக்கங்க. இப்ப யாரை வச்சியா எடுக்கிறது? அது இல்ல, எடுத்தா யார் பார்க்கறது? எவ்வளவு பெரிய கேள்வி. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை நமக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் தந்தார். இந்த சிவாஜி கணேசன் அவர்களையே தந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கூத்த பார்த்துட்டு தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கவே வந்தார். அந்த நாடகம் மூலம் அவர் கொடுத்த தொகை இருக்கிறது
உங்களோட பல பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த நாடகம் வந்து ஏறக்குறைய 110 முறையோ 112 முறையோ நடந்திருக்கு. அந்த நாடகத்தின் மூலம் 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணி தொண்டு உள்ளங்களுக்கு கொடுத்திருக்காரு, பல தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த 30 லட்சம் இப்ப எவ்வளவு தொகைன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப வந்து 1959 சவரன் 80 ரூபாய் கணக்கு பண்ணீங்கன்னா 75 கோடி. அது இந்த 75 கோடியை உதவினார் சிவாஜி கணேசன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா இதெல்லாம் கொடுக்கும் போது கேமரா வச்சுன்னு போட்டோக்காரர் வச்சுன்னு கொடுக்க அவருக்கு தெரியாது. இடது கை கொடுப்பது வலது கை தெரியாம கொடுத்த நபர் அவர். அதனாலதான் அப்படி. சிவாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டிய கட்டம் உயிர் கொடுத்தாரு. அந்த நடிப்பு பல்கலைக்கழகத்துடைய சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டம் வசனம் தான். மதுவந்தியும் தானுவர்களும் குறிப்பிட்ட மாதிரி இந்த வசனங்களை பேசித்தான் பல பேர் நடிகர்களாகவே இங்கே வந்தார். இந்த விழாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து இவருக்கு தானுவர்களும் சொன்னார், மதுவந்தி சொன்னார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பல சரித்திர இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி இன்றைய இளைஞர்கள் பல பேருக்கு அது தெரியாது. அதனால எல்லா பள்ளிகளும் மொத்த மாணவர்களையும் அழைத்து வந்து இந்த படத்தை பார்க்க செய்து படத்தினுடைய வெற்றிக்காக இல்லை. ஏன்னா இந்த படத்தினுடைய ஆரம்ப விழாவிலேயே எஸ்.எஸ். வாசன் அவர் குறிப்பிட்டிருக்காரு, இந்த படத்தை பந்துலு தயாரிக்கிறான்னா இந்த படத்துக்கு பணம் சம்பாதிக்கணும் இல்லை, இது மாதிரி நல்ல படங்களை எடுக்கணுன்ற நல்ல நோக்கம் வேண்டும். அதுக்கெல்லாம் அப்படிப்பட்ட சிந்தனை இருந்தால் தான் தயாரிக்க முடியும். அது மாதிரி இந்த படத்தை பார்க்க செய்ய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பார்த்தீங்க, நீங்க எல்லாம் பிரமாதமா ரசிச்சிங்க. இதை உருவாக்க ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ராஜ் டிவி எடுத்துக்கொண்டது. பம்பாய், சென்னை பிரசாத், பாம்பே ரிலையன்ஸ், சில போர்ஷன்ஸ் சரியா அமையலன்றதுக்காக பூனாலேருந்து அவங்க ஆர்ச்சிவில் வச்சிருந்த ஒரு பிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து காப்பி எடுத்து அப்படியெல்லாம் கொண்டு வந்து ஏறக்குறைய 2 வருடங்கள் போராடி இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசையமைத்து கொடுத்து சாணக்கியா என்பவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துல்லியமான பாடல்கள் கேட்குறீங்க, அதுக்கு காரணம் சாணக்கியா என்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி சங்கீதா ஸ்டுடியோவில் ஃபுல் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ராஜ் டிவி சகோதரர்களுக்கு வந்து ராஜேந்திரன் உட்பட உள்ள சகோதரர்களுக்கு இந்த திரையுலகமே நன்றி கடன் பட்டிருக்கு. என்னன்னா இப்படிப்பட்ட ஆவணங்கள்லாம் இவங்க வச்சில்லைன்னு வச்சுக்க, இதெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? அதை பாதுகாத்து இப்படி திருப்பி ரெஸ்டோர் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு உருவாக்கி தந்தாங்க. இதெல்லாம் வந்து திரைப்பட கல்லூரியில் பண்ண வேண்டிய வேலை, அதை இந்த நிறுவனம் பண்ணிருக்கு. அதனால் உங்களுக்கெல்லாம் உங்கள் கைத்தட்டல் மூலம் இந்த வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் வந்து யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே பாஸ் ஆன லாட்டிக்கிட்ட கையில் வச்சிருக்காரு அவர், போய் கலெக்ஷனில் மாற்ற வேண்டியது தான் துட்டு. அந்த வகையில் சீனிவாசன் அவர்களுக்கு வந்து எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.